இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவரு வெறுமையாக போக மாட்டீங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை இந்த நாளில் செய்ய போகிறார். அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். ஒரு காலத்தில் என்னுடைய பேர் சூரி என்று பேர். ஞானஸ்தான பிறகுதான் சூரி ஜபஷீலன் என்ற பேர் எனக்கு வந்தது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி 2000 இயர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி நான் ஒரு இந்து சகோதரனாக, ஒரு கோயில் பூசாரியாக, ஒரு 3 கோயில் பூசாரியாக கல்லையும் மண்ணையும் அநேக விக்கிரங்களை வணங்கி கொண்டு அநேக கோயில் குளத்துக்கு போய் கொண்டிருந்தேன். எனக்கு நினைவு இருக்கிறது, என்னுடைய நெற்றி பகுதியில் நிறைய பொட்டு வச்சுருப்பேன். மஞ்சா, கருப்பு கலரு, சிகப்பு கலரு, வெள்ளை கலரு, அந்த மாதிரி நிறைய பொட்டு நெற்றியில் வச்சுருப்பேன். அதே மாதிரி என்னுடைய 10 விரல் கை விரலில் ஒரு விரலில் ஒரு மோந்திரம் போட்டிருப்பேன். ஒரு கடவுள் அங்கே சொல்லப்போனால் ஒரு விரலில் இருக்கும். இந்த கையில் ஒரு 5 மோந்திரம், இந்த கையில் ஒரு 5 மோந்திரம். என் கழுத்தில் நிறைய டாலர் இருக்கும், நிறைய டாலர், நிறைய அந்தந்த கடவுள் சொல்லப்போனால் அது பவராக இருக்கும், இது பவராக இருக்கும், இது போட்டிருந்தால் நமக்கு அது நடக்கும், இது போட்டிருந்தால் அது நடக்கும்னு சொல்லி நிறைய டாலருங்க என் கழுத்தில் போட்டிருந்தேன். நிறைய டாலர் என் கழுத்தில் இருந்தாலும், நிறைய மோந்திரத்தில் நிறைய பிக்சர் அப்படின்னா அந்த படம் இருந்தாலும், ஆனால் வல்லமை இல்லாமல் இருந்தது, ஒரு மகிமை இல்லாமல் இருந்தது, ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை, வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம், கடன் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தேன். தீராத ஒரு பில்லி சூனியன் நோயினால் தாக்கப்பட்டு பல விதத்தில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெண்ணு எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அந்த பெண்ணு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நான் எல்லா கடவுளுக்கு போல அவரும் ஒரு கடவுள்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், அவரை பிலீவ் பண்ணேன். வீட்டில் வரும்போது அந்த மோந்திரில் கழட்டலை, மோந்திரில் அப்படி இருக்குது, டாலரில் அப்படி இருக்கிறது. ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க, அதில் வசனம் இருந்தது. டிஜே தினகரன் ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார், அந்த மாத பத்திரிகையை எனக்கு கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாத பத்திரிகை எனக்கு படிக்க தெரியாது, படிப்பு அறிவில்லாமல் இருந்தேன், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அந்த அம்மா இலவசமாக தான் நான் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த புக்கு கொண்டு வந்து என்ன பண்ணேன், வீட்டில் சொல்லப்போனால் ஒரு கபோர்டில் நிற்க வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 மெழுகுவத்தி கொளுத்திட்டு என்ன பண்ணேன், என்ன சிலுவையில் போடுவாங்களே, அப்போல்லாம் கொஞ்சம் கேத்லிக் கூட நான் போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு கோயிலில் ஒரு 3 சுற்று போட்டு, அதுக்கப்புறம் கேத்லிக் எங்கள் ஸ்கூல் போய் பின்னாடி கேத்லிக் சர்ச், இப்படி ஒரு சிலுவை என்ன பண்ணுவேன் போட்டு ஒரு பிளைன் கிஸ்ஸை ஒரு முத்திட்டு அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் என்ன பண்ணேன், 2 மெழுகு ஊற்றி கொளுத்திட்டு இப்படியே ஒரு சலிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய சலிட்டு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி என் படத்தில் பார்த்துருக்கல, அதான் சலிட்டு. நான் அப்போ நிறைய கடவுளை இப்படியாக கும்பிட்டு கொண்டிருந்தேன். நிறைய கடவுளை நீங்கள் கும்பிடுங்க பார்க்கணும், எப்படி கும்பிடுறீங்க, சரியாக கும்பிடலையே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இந்த படத்தை நம்ம பாலாபுரம் போட்டார் எனக்கு தெரியல, இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கடவுளுக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணுகிற ஒரு மனிதன். என்னோட பேர் சூரி, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையே தலைகீழாக மாறினது. நான் மெழுகு வத்தி கொளுத்திட்டு இப்படி ஒரு சலிட்டு போட்டேன். எல்லா கடவுள் முன்னாடி இப்படி தான் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல். அந்த சிலையை பார்த்து இப்படி ஒரு கும்பிடு, சகப்பு அந்த என்ன உடையை போட்டு வந்தால் அவருக்கு ஒரு இப்படி கும்பிடு, இந்த மாதிரி கருப்பு உடையை போட்டு வந்தால் சாமியோ உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு நிறைய பேருக்கு இப்படி கும்பிடு போட்டுக்கொண்டே இருந்தேன். அதே போல தான் அந்த மாத பத்திரிக்கைக்கு அதுக்குள்ள வசனம் இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற வசனம் என்ன பேசுகிறது, என்ன வார்த்தை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மெழுகுவத்தி கொளுத்திட்டு ஒரு கும்பிடு போட்ட பிறகு இதை நான் போய் அந்த அம்மாவுக்கு சொன்னேன். அந்த சிஸ்டர் பேர் ரெபேக்கா. சிஸ்டர், நீங்கள் கொடுத்த அந்த மாத பத்திரிக்கையை நான் எப்படி கையிலெல்லாம் போட்டிருக்கிறேனோ, அதுக்கெல்லாம் கும்பிடு போடுறேனோ, கழுத்தில் போட்டிருக்கிறேனே,
அதுக்கெல்லாம் ஒரு கும்பிடு போடுறனோ, அதே மாதிரி அந்த மாத பத்திரிக்கைக்கு 2 மெழுகுவத்தி கொளுத்திட்டு ஒரு கும்பிடு போட்டேன். இது நல்லதான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை சொல்ல மெழுகுவத்தி கொளுத்திட்டு ஒரு கும்பிடு போடுன்னு அதில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ என்னிலே என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் எதை வேண்டிக் கொண்டாலும் அது தருவேன் என்று ஒரு வசனம் எடுத்து காட்டினாங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் மைக்கை வச்சு நீங்கள் வாசிங்கன்னா, நான் கன்னடா பைபிள் வச்சிருக்கிறேன், அதனால் யாராவது ஒரு மைக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னிலே என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது வார்த்தையாக இருக்கிறதுனால அதை பிடுங்கி ஒரு மோந்திரமாக பண்ணுறதுக்கு, டாலராக பண்ணுறதுக்கு என்னால் முடியல, தெரியல. அதனால் அந்த அம்மாவுக்கு போய் கேட்டேன், மெழுகு ஊற்றி கொளுத்திட்டு இப்படி ஒரு சலிட்டு போட்டு அதை கரெக்டானா. அந்தம்மா பார்த்தா ஒரு வசனத்தை எடுத்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால். வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை. நம்ம எதை பிரஸ்தாபப்படுத்தணும்னா, ஒன்று எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வசன பைபிளோடைய வாழ், இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், பிரஸ்தாபப்படுத்தணும். அப்போது இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வார்த்தையில் தான்ப்பா ஜீவன் இருக்கிறது, அதுக்கு மெழுகுவத்தி தேவையில்லை, ஏன்னா அந்த வார்த்தையே வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் நம்ம முதல் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையே தேவன் என்று சொல்லப்போன அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தெளிவுபடுத்தினாங்க. அதை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிற தேவனாக, நடமாடுகிற தேவனாக, பேசுகிற தேவனாக தோன்றினார். கையை தட்டி அந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரிங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். இந்த அம்மா இந்த வசனத்தில் சொன்ன பிறகு என்னால் வந்த உடனே மெழுகுவத்தி தூக்கி போட்டேன். ஏன்னா மெழுகுவத்தி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை சொல்லப்போனால், ஒரு நாள் எனக்கு சைவனால் கட்டப்பட்டிருந்தனே, வயிற்று வலி, நெஞ்சு வலி, பிளட் வாமிட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு மருந்து வயிற்றில் போட்டிருந்தாங்க, வயிற்றுல கட்டி ஆகி, அதனால் வயிற்று வலினாலே, நெஞ்சு வலினாலே துடித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இரவு ஒரு 3 மணி இருக்கும், நடுராத்திரி 3 மணி, வீட்டில் படுத்திருக்கிற, வலி தாங்க முடியாமல் பிறண்டி கொண்டு இருக்கிறேன், வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தான் நான் எந்த கடவுளை கூப்பிட்டா அது பவர்ஃபுல்லாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்குது, அது கூப்பிட்டா வரோன்னு நினச்சி என் கையில் இருக்கிறது ஒன்றா நினச்சிக்கிட்டேன், என் கழுத்தில் இருக்கிறது ஒன்றா நினச்சிக்கிட்டேன், இன்னும் தெரியாதது நிறைய நினச்சிக்கிட்டு, நீ கடவுளாக இருந்தா வா, நீ கடவுளாக இருந்தா வா, நீ கடவுளாக இருந்தா வா, எனக்கு தொடுங்க, என்னை குணமாக்குங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, இப்படியெல்லாம் நான் பல கடவுளை பல ஃபோட்டோ பார்த்து கூப்பிட்டேன், நீ வா நீ வா நீ வான்னு.